வணக்கம் நண்பர்களே. திருப்பூரில் ஒரு வயது குறைந்த பெண், திருமணமாகி சில காலங்களே ஆன பெண் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இதில் நம்முடைய சேனலுடைய கருத்து என்ன அப்படின்னா, பொதுவெளியில் பார்க்கும் பொழுது ஒரு கருத்து சொல்கிறார்கள். என்ன, எல்லா அப்பாக்களுமே மகள்களுக்கு ஒரு தங்க கூண்டு வாங்கி கொடுக்கிறார்கள். அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்கமோ வெள்ளியோ அலுமினியமோ, ஆனால் ஒரு கூண்டு செய்து கொடுக்கிறார்கள். அது என்ன கூண்டு என்றால், இந்த கிளிகளை அடைத்து வைப்போம் அல்லவா, பறவைகளையோ கிளிகளை அடைத்து வைப்போம் அல்லவா, அது போன்ற ஒரு கிளிக்கூண்டு. அது ஒரு ஆணை மையப்படுத்திய ஒரு சமூகம் உருவாக்கிய ஒரு கூண்டு. அந்த கூட்டுக்குள் தான் நம் மகள்களை அடைத்து வைக்கிறோம். அதனால்தான் அவர்களுக்கு ஏற்படுகிற சிறு சிறு சங்கடங்களையும் வாழ்க்கை சவால்களையும் எதிர்கொள்ள துணிவில்லாமல், அல்லது எதிர்கொண்டாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு எந்த பயனும் இல்லை, இதை எதிர்கொள்வதால் நமது தந்தைக்குத்தான் கெட்ட பெயர் என்று நினைத்து இந்த மகள்கள் அந்த கூண்டுக்குள்ளேயே மாய்ந்து போகிறார்கள். அந்த கூண்டுக்குள்ளேயே மாய்ந்து போகும் கிளிகள் வேறு யாரும் இல்லை, நம் மகள்கள் தான். இதை செய்து எத்தனை நூற்றாண்டுகள் போராடி, எத்தனை சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தி, சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தி, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி, இந்த தங்க கூண்டுகளில் இருந்து மகள்களை காப்பாற்றப் போகிறீர்கள். எது வந்தாலும் சரி என்னிடம் சொல் என்ற ஒரு மந்திர வார்த்தையை உங்கள் மகள்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு நான் எந்த துன்பமும் கொடுக்க விரும்பவில்லை, என் வாழ்க்கையை நான் எண்டு செய்து கொள்கிறேன் என்றால் எந்த தீர்வும் இல்லை, எந்த தீர்வுகளையும் எடுக்கக்கூடிய வழிமுறைகளும் எனக்கு தெரியவில்லை, அந்த பாதைகளும் எனக்கு தெரியவில்லை, அதனால் என் வாழ்க்கையை நான் எண்டு செய்து கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த தற்கொலைகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல்கள் இருக்கும். எல்லோரும் சொல்வார்கள், தற்கொலை செய்து கொள்வது என்பது கோழைத்தனம். ஐயா, தற்கொலை செய்து கொள்வர்களுடைய இடத்திலிருந்து பாருங்கள். நீங்கள் அவர்களை தங்க கூண்டிற்குள்ளோ அலுமினிய கூண்டிற்குள்ளோ வெள்ளி கூண்டிற்குள்ளோ அடைத்து வைத்து விட்டீர்கள். அவர்களுக்கு தப்ப வழி இல்லை. அந்த கூண்டு என்பது என்ன, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே தொடர்ந்து வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.